அனைவருக்கும் வணக்கம். இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. நாங்கள் இன்றைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி என்ற பாடத்தில் மின்னோட்டம் என்று சொல்கிறத வேறு எப்படி அதுக்கான தொடர்பை எடுத்துக்கொள்ளலாம்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் முதலாவது வீடியோவில் பார்த்தினாங்க மின்னோட்டம் என்றது ஓரளவு நேரத்தில், அதாவது ஒரு செகண்டில் ஒரு குறித்த குறுக்குவெட்டு பரப்பை தாண்டி சொல்கிற ஏற்றத்தின் அளவு தான் மின்னோட்டம் என்று சொல்லி எடுத்தினாங்க. ஒரு செகண்டில் ஒரு 2 கூலம் தாண்டி செல்லுதுன்னு சொல்லி சொன்னால் அது 2 ஆம்பியர் மின்னோட்டமாக இருக்குமென்று சொல்லி முதல் பார்த்தினாங்க. சரி, இப்போ வேறு கணியங்கள் தொடர்பாக இந்த மின்னோட்டத்தை எப்படி வரையறுக்கலாம்னு இன்றைக்கு ஒரு நிறுவல், அதாவது டெரிவேஷன் உண்டா பார்ப்போம். இப்போ இது ஒரு உலோக கம்பி, அதாவது செப்பு கம்பி அல்லது வேறு ஏதாவது ஒரு உலோகத்தாலான ஒரு நல்ல கடத்தி இருக்குது. இது சீரான ஒரு உருளை என்று எடுத்துக்கொள்வோம். இது இந்த குறுக்குவெட்டு பரப்பு ஏ, அதாவது வட்ட வடிவான குறுக்குவெட்டு பரப்பு இருக்குது, பையார் வர்க்கம், அதை நான் ஏ என்று எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு கருதி கொள்கிற இந்தளவு இடத்தையும் எல் நீளம் என்று எடுத்துக்கொள்கிறேன். இப்போ எங்களுக்கு இந்த உலோகத்தின் இயல்பை வச்சு கொண்டு எங்களுக்கு டேட்டாக்களில் இருந்து எடுத்துக்கொள்கிறோம். இதில் 1 மீட்டர் கிணத்துல இருக்கிற சுயாதீன இலத்திரன்கள் எண்ணிக்கை கேபிட்டல் என், அதாவது கேபிட்டல் என் பெர் மீட்டர் கியூப், அதாவது 1 மீட்டர் கிணம்ன்ற இந்த கடத்தியில் என் எண்ணிக்கையான சுயாதீன இலத்திரன்கள் இருக்கும். இலத்திரன் ஒன்று ஏற்றவங்களுக்கு தெரியும், ஸ்மால் இ என்று குறிக்கிறோம் நாங்கள். சரி, இப்போ நாங்கள் இவ்வளவு தரவையும் வச்சிருக்கிறோம். அதோட இந்த கடத்திக்கு நாங்கள் மின்னியக்க விசை, அதாவது ஒரு பேட்டரி ஒன்றை கனெக்ட் பண்ணிக்க இதில் இருக்கிற இலத்திரன்கள் அசைகிற வேகமாக நாங்கள் கணிக்கிறோம். அது வி என்று வருது, ஸ்மால் வி என்று வைக்கிறேன். அப்போ இவ்வளவுத்தையும் வச்சுக்கொண்டு நான் இதில் மின்னோட்டம்ன்றதை வேறு எப்படி தொடர்பெடுக்கலாம்னு பார்க்க போகிறேன். அப்போ பாருங்க, மின்னோட்டம்ன்றதுக்கு நாங்கள் என்ன சொல்லிக்கொள்கிறோம்? மின்னோட்டம் என்று சொல்லி சொன்னால் இந்த ஏற்றத்தை நேரத்தால் பிரிக்கணும். அப்போ நாங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஏற்றத்தை வேறு என்ன மாதிரி எழுதிக்கொள்ளலாம், நேரத்தை வேறு என்ன மாதிரி எழுதிக்கொள்ளலாம்னு பார்க்க போகிறோம். இதில் எண்ணிக்கை என் பெர் மீட்டர் கியூப், மற்றது இ என்று குறிக்கிறேன். ஓகே, அப்போ நேரம்ன்றது உங்களுக்கு முதலே தெரியும். அதாவது நேரத்துக்கான தொடர்பு வேறு விதமாக என்னென்று எழுதலாம்னு சொல்லி சொன்னால் என்ன வேகம்ன்றதை என்னென்னு நாங்கள் முதல் பார்த்துனாங்க, இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என்று எழுதினாங்க. இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த இலத்திரன்கள் அசைகிற வேகம்ன்றது வி. இதில் இடப்பெயர்ச்சின்றது, அதாவது பாருங்க, நான் கருதி கொள்கிற இந்த எல் நீளமான இவ்வளவு துண்டில் இருக்கிற இலத்திரன்கள் இந்த சிவப்பால் குறிக்கப்பட்டிருக்கிற இந்த குறுக்குவெட்டு பரப்பு, செங்குத்தான குறுக்குவெட்டு பரப்பை தாண்டி செல்றதுக்கு அடுத்த நேரத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பாருங்க, இந்த வி வேகத்தில் இவர் போகிறார், எல் நீளமான இவ்வளவும் தாண்டி செல்லணும். அதாவது இப்படி இருக்கிறவர் ஃபுல்லாக தாண்டி இந்த இடத்துக்கு வரணும். அப்படி என்று சொல்லி சொன்னால் எல் இடப்பெயர்ச்சி நடந்திருக்கணும். அதுக்கான நேரம் டி, அது என்னென்று சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டி என்னென்று வரப்போகுது, வி ஓவர் டி என்றதை இங்கே பெருக்கிறேன், இது இங்கால கீழே வரப்போகுது. அப்போ என்னென்று வரும், டி என்றது எல் ஓவர் வி என்று சொல்லி வரப்போகுது. ஓகே, அப்போ இதில் பாருங்க, இவருக்கான தொடர்பு எடுத்தாச்சு. இவர் என்னென்று நான் போட்டுக்கொள்ளலாம்டா எல்லின் கீழ் வி என்று போடலாம். சரி, அடுத்தது ஏற்றத்தை நான் வேறு என்ன மாதிரி எழுதி கொள்ளலாம்னு பார்ப்போம். இதுக்குள்ள இந்த நான் கருதுகிற இந்தளவு இடத்துக்கையும் இருக்கிற சுயாதீன இலத்திரன்கள ஏற்றத்தை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்டா, இப்போ பாருங்க, இதில் இருக்கிற 1 மீட்டர் கிணம்னு சொல்லிச்சுன்னா அதில் எண்ணிக்கையானது இருக்கும். ஆகவே இதுண்ட கிணவளவை நான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு உருளைன்ற கிணவளவு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கிற ஒரு கம்பி என்று சொல்லி இருக்கிறோம். அதால் இதுண்ட கிணவளவை என்னென்னு எழுதலாம்டா, குறுக்குவெட்டு பரப்பு ஏ cross sectional ஏரியாவை இந்த லென்த் அதால் பெருக்கினேன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவும் அதுண்ட என்னவாக இருக்க போகுது, வொல்யூமாக இருக்க போகுது. என் மீட்டர் கியூப்பில் 1 மீட்டர் கியூப்பில் எண்ணிக்கையான எலக்ட்ரான்ஸ் இருக்குண்டா இந்தளவு கனவளவுலையும் எவ்வளவு இருக்குமெண்டா பெருக்கினா சரி. அதாவது ஒரு ஆப்பிள் 5 ரூபான்னு சொல்லி சொன்னால் 5 ஆப்பிள் 25 ரூபா, அதாவது மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான்
ஏஎல் கனவளவில் எவ்வளவு இருக்குமெண்டா அது கேபிட்டல் என்னால் பெருக்கிறோம். 1 மீட்டர் கணத்தில் என், ஆகவே இந்தளவு கனவளவில் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளவு எண்ணிக்கையான சுயாதீன இலத்திரன்கள் இருக்குது. எங்களுக்கு தேவை இலத்திரன்கள் எண்ணிக்கை இல்லாத இந்த ஏற்றம் தான் தேவை. அப்போ என்ன செய்யணும், நாங்கள் ஏற்றம் இ என்று இருக்குது, அதால் பெருக்குவோம். அதாவது ஒரு இலத்திரன் ஏற்றம் இ என்றா இவ்வளவு எண்ணிக்கையான இலத்திரன் ஏற்றம் எவ்வளவுண்டா இப்படி எழுதி கொள்ளலாம். அப்போ இதை நான் இந்த ஏற்றத்துக்கு பதிலாக இதில் பிரதியிடலாம். என்னென்று வரும், ALNE என்று சொல்லி வரும். ஆகவே இதை சுருக்கினன் என்று சொல்லி சொன்னால் என்ன, இந்த எல்ன்றது நான் தான் என்ற நிறுவல் வசதிக்காக எடுத்துக்கொண்ட ஒரு நீளம். அப்போ எல்ன்றது வெட்டுப்பட்டுப்போம். இது என்னென்று வரும் என்று சொல்லி சொன்னால் இந்த மின்னோட்டம் ஐன்றது என்னென்று வரப்போகுதுண்டா NA, இந்த கீழே இருக்கிற V மேலே வரும் PE. இதுதான் அந்த தொடர்பாக இருக்க போகுது. இது என்னத்தில் தங்கி இருக்குண்டா அந்த கடத்தின் இயல்பு, அதாவது கடத்தின் 1 மீட்டர் கணத்தில் எவ்வளவு இலத்திரன்கள் இருக்குன்ற அதில் இருக்குது. மற்ற அந்த கடத்தின் குறுக்குவெட்டு பரப்பில் தங்கி இருக்குது. நாங்கள் கொடுக்குற விசையை பொறுத்து மின்னியக்க விசைக்கேற்ற மாதிரி அது ஓடுற வேகம் வேறுபட போகுது. இலத்திரன் ஏற்றம் எப்பயுமே மாறாதது, அது கன்ஸ்டண்டாக தான் இருக்க போகுது. அப்போ இதுகள் சார்பாக நாங்கள் இந்த மின்னோட்டத்தை இந்த இப்படி எழுதி கொள்கிறோம்ன்ற இந்த தொடர்பை நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்குறோம். வார வீடியோக்களில் வேறு வேறு கன்செப்டை பார்ப்போம். நன்றி.